நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் மிக விரிவாக விவாதிக்கக்கூடிய இன்றைய தலைப்பு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள், தமிழர் வாழ்வுரிமை கட்சி, சிபிஎம் போர்க்குடி காலியாகிறதா, திமுக என்ற கூடாரம் என்ற தலைப்பில் நாங்கள் விவாதிக்கப் போகிறோம். வருகிற 2026 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய புதிய தேர்தல், சட்டசபைக்கான தேர்தலில் முதல்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான திமுக கூட்டணி எப்படி தொடரப்போகிறது? அந்த கட்சியில் பல்வேறு கூட்டணி கட்சிகள் தங்கள் பயணத்தை இதுவரை தொடர்ந்தாலும் கூட முதலமைச்சர் இது கொள்கை கூட்டணி என்கின்றார். திமுகவினுடைய கூட்டணி இன்றைக்கு பெரியவர் நல்லக்கண் அவர்களுடைய 100வது ஆண்டு சிறப்பு விழாவிலே அவர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின், நான் வாழ்த்துவதற்கு வரவில்லை, அதே நேரத்தில் வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு கொள்கை கூட்டணி. அதே நேரத்தில் ஸ்டாலின் கூறுவது நிரந்தர கூட்டணி. நிரந்தர கூட்டணி, கொள்கை கூட்டணி. இதில் 2 கேள்வி நமக்கு எழுகிறது. கொள்கை, திமுக எந்த அடிப்படையிலே கொள்கை வகுத்திருக்கிறார்கள்? இந்த கூட்டணி ஒரு பெர்மனன்ட் அலைன்ஸ் எந்த அடிப்படையில் ஒரு பெர்மனன்ட் அலைன்ஸாக இருக்கிறது? 200+ என்ற வார்த்தையும் வைத்திருக்கிறார். சமூக நீதி இருக்கிறதா, சமத்துவம் இருக்கிறதா, இதையெல்லாம் நிலைநாட்டப்படுகிற ஒரு திராவிட மாடல் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வதெல்லாம் உண்மையிலேயே திமுகவிலே நிலைப்படுத்தப்படுகிறதா? 7 ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர்கிற நிலையிலே அவர் புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது சாத்தியம்தானா? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு முரண்கள், முட்டல், மோதல், கருத்து வேறுபாடுகளுக்கான தீர்வு வெடிக்குமா? இப்படியெல்லாம் நாம் பேசத்தான் வேண்டியிருக்கிறது. பேசுவோம் வாருங்கள். நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த திராவிட இயக்க ஆய்வாளர் மரியாதைக்குரிய துரைக்கண்ணா ஐயா வாங்க. அரசியல் விமர்சகராக திரு தேவப்பிரியா, நம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் ஐயாவையும் வரவேற்கிறார். ராமகிருஷ்ணன் சார் வாங்க. வணக்கம். இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவின் சார்பில் ஐயா வாங்க. இளந்தமிழ் சார் வணக்கம். இளந்தமிழ் சார்ட்டு நான் முதல்ல ஆரம்பிப்பது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள், அந்த திமுக கூட்டணியில் கலகலக்கிறதா, விசிகே, டிவிகே, சிபிஎம்டைய போர்க்கொடி காலியாகிறதா, அந்த தலைப்பில் நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய பார்வையை நீங்கள் வைங்க திரு இளந்தமிழ் சார். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாகவே திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் சட்டமன்றத்துக்குள்ள அவர் பேசுவதற்கான வாய்ப்பை மறுக்கிற அந்த வேலையிலையும் அவர் ரொம்ப மனம் வெந்து நொந்து போய் பத்திரிகையாளர்களிடம் பேசுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்டமன்ற அவைத்தலைவர், பேரவைத் தலைவர் அப்பாவு அவர் வேல்முருகனை நடத்துகிற விதம் எந்த விதத்திலும் ஏற்புடையதற்கு அல்ல. அவர் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில முதல் வரிசையில் இடம் கொடுத்திருந்தாலும் அவரை ஏதோ ஒரு பழைய நினைப்புல திரு அப்பாவு வாத்தியார் போல இவரை ஒரு கடைசி பெஞ்சு மாணவரை மிரட்டுவதை போல் மிரட்டுறதை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு உறுப்பினருடைய உரிமை எந்த அளவுக்கு அந்த அவைக்குள்ள மறுக்கப்படுதுங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் தன்னுடைய தொகுதிக்கான எந்த பணியுமே யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அந்த தொகுதிக்குள் வந்தால், அல்லது அந்த மாவட்டத்துக்கு தொடர்பு இல்லாத வெளி அமைச்சர்கள் சுற்றுப்பயணத்திற்கு ஆய்வுக்கு வந்தால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில, கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில தன்னை மதித்து யாரும் எந்த மரியாதையும் கொடுத்து அழைப்பதில்லை, தகவலே சொல்லுவதில்லை, அழைப்பதில்லை, பேர் இல்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை, மன வருத்தங்களை தவாகவினுடைய தலைவர் வேல்முருகன் வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கணும்னா ஏன் நான் இந்த கூட்டணியில தொடர வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவருடைய பேச்சுக்களை நாம் பொதுவெளியில பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, அவர் பல்வேறு அரசியல் ரீதியான கோட்பாட்டு அடிப்படையிலான பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார். அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அது நியூட்ரினோ, மீத்தேன், டங்ஸ்டன்
போன்ற திட்டங்களுக்கு நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை பாதுகாக்க போகிறீங்கன்றதை கேட்கிறாரு. போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய செவிலியர், மருத்துவர் போன்ற அரசு ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், இவர்களுக்கான அந்த உரிமைகளை நீங்க வாக்குறுதியில கொடுத்தீங்களே, அதை என்ன செய்ய போகிறீங்கன்ற கேள்வியை வைக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்கிறார். இது அவருடைய கோரிக்கை. இது எதற்குமே செவி சாய்க்காமல், பதில் கொடுக்காமல், அவரை அலட்சியப்படுத்துவதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறார். தேர்தல் கூட்டணி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று ஒரு விடுகதையை போல் ஒரு சஸ்பென்ஸ்ல அவர் வைக்கிறார். சோ முதல் பிரச்சனை இவரோட தான் வருது. இது கேள்விக்குறியாக அப்படியே நிற்கிறது. அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவிற்கு பல்வேறு நெருக்கடிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி கட்சியாக இருந்தும் இந்த விளம்பர திமுகவினுடைய அரசாங்கம் அவர்களை நடத்துகின்ற விதத்தை பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய 62வது பிறந்த நாளை ஒட்டி ஒரு 62 அடி உயரத்திற்கான ஒரு கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்கு அவர்கள் நாகப்பட்டினத்துல முயற்சி செய்த போது காவல்துறை அவர்களோடு ஒரு மிக மோசமான அணுகுமுறையை கையாண்டு மிகப்பெரிய சலசலப்பை, சச்சரவை அங்கே ஏற்படுத்தினதை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 62 அடி கொடிக்கம்பம் மட்டுமில்ல, அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்க போய் கொடியேற்றினாலும் இந்த ஆளுகின்ற திமுக அவர்களை கையாளுகின்ற விதம் என்பது சமூக நீதி பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு அம்பேத்கருக்காக அமித்ஷா தவறாக பேசிவிட்டார் என்று கொந்தளித்து பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றக்கூடிய திமுக தங்கள் கூட்டணியில இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்களிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நடத்துகின்ற விதம் என்பது அவர் திமுகவினுடைய பேச்சுக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் பல்வேறு இடங்கள்ல சொன்னால் எங்களிடையே விவாதங்கள் நடக்கின்றன, ஆனா விரிசல் இல்லை என்று தொடர்ந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா எந்த மாதிரியான பிரச்சனையை கிளப்பி அதற்கு ஆதவ் அர்ஜுனாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதையும் நாம் பார்த்தோம். அவர் கட்சியில் இன்றைக்கு இல்லை. கண்டிப்பா. அதற்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டு, அதாவது அவர் ராஜினாமா செய்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே மற்றொரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு ஒரு கோரிக்கையாக அல்லது ஒரு செய்தியை வெளியிடுகிறார். நாங்கள் 2 இலக்கத்தில் கேட்போம், ஒரு 20-25 இடங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் 2026 தேர்தல்ல என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது கண்டிப்பா மிக அவசரமாக மறுநாளே அல்லது அன்றைக்கே வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அதை மறுத்து, அதெல்லாம் நாங்க வந்து கூட்டணி பேசுகின்ற நேரத்துல, தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல தான் நாங்க பேசுவோம் என்பது ஒரு பக்கம். இதுவும் வந்து அது என்ன நிலையில அந்த கூட்டணி தொடர போகிறது என்பதற்கான ஒரு கேள்வியே நமக்கு மிச்சம். கண்டிப்பாக இளந்தமிழ் முதல்ல 2 கருத்து நீங்க வைத்திருக்கிறீர்கள். தமிழர் வாழ்வுரிமை கட்சியும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே முரண்கள் இருக்கிறதுன்னு. நாம மற்ற விஷயங்கள் 2 பேருக்கும் திமுகவோடு அந்த கூட்டணியில அதாவது திமுகவோடு தான், அதாவது ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் திமுக தனது கூட்டணி நடத்துவதாக பல உதாரணங்களை நீங்க சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தோழர் ராமகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம். இப்போ திமுகவினுடைய தலைவர் இது ஒரு கொள்கை கூட்டணி, இது ஒரு நிரந்தர கூட்டணி, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்ன மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு என்பதை போன்று புகழாரம் சூட்டுகிறார். இங்கே அவர்கள் சொல்வது சமூக நீதி, சமத்துவம் நிலைநாட்டுவோம். எனக்கு என்னவோ சமூக நீதினா என்ன தலை என்றெல்லாம் சில கேள்விகள் இருக்கின்றது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி பார்க்கின்றீர்கள்? இன்னும் 1 ஆண்டு காலம்தான் இருக்கிறது இதெல்லாம் முடிவு செய்வதற்கு. எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது இது நிரந்தர கூட்டணியாக அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்ல வந்து நிரந்தரம் என்பது கிடையாது. அதனால அவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. கொள்கை கூட்டணினா, கொள்கைனா என்ன, எது கொள்கை என்பதுல நம்ம, அதாவது நீங்க இப்ப வந்து பாஜக எதிர்ப்பு நிலை அது ஒரு கொள்கை அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கொள்கை கூட்டணி தான். மற்றபடி இவங்களுக்கு இப்ப நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்ப இடஒதுக்கீட்டுல வந்து பொருளாதார ரீதியில நலிந்தவர்கள் அதுல வந்து பொது பிரிவினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சிபிஎம் வந்து நாடாளுமன்றத்துல அதுக்கு ஆதரவா தான் வாக்களித்தவர்கள். கேரளால உங்களுக்கு இருக்கு, அதுக்கு தனி கமிஷனே இருக்கு.
ஸோ அதனால இப்ப இதை வந்து இவங்க ஏற்றுக்கொண்டாங்களா, ஏற்றுக்கொள்ளல. ஸோ அதனால நீங்க வந்து கொள்கைன்னா எது கொள்கை அதுல ஒண்ணு இருக்கு. பட் ஆனா என்னை பொறுத்தவரையில் இது வந்து அவர்கள் வந்து அது பாஜக எதிர்ப்பு நிலை, அதுக்கப்புறம் இந்த சனாதனம் எதிர்ப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, மத நம்பிக்கையை ஒட்டி உள்ள இருக்கிற சமாச்சாரங்கள்ல, அதாவது பாஜக எது எல்லாம் அதுல வந்து அவங்களுக்கு எதிர்க்கிறாங்க. அதுல ஒரு இது இருக்கு. மற்றபடி பல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள கொள்கை வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனால வந்து நான் இது வந்து அதாவது வந்து இப்பொழுதைக்கு அது இவர்கள் கட்டுக்கோப்பாக நடந்து சென்று வருகிறது. இப்ப 2017 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இருந்தது. அதுல அதுக்கு அந்த கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுனால திமுகவிற்கும் திமுக தலைமைக்கும் அதுக்கு நம்ம அந்த விதத்துக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். பட் இது தொடருமா, இது பண்ணுமாங்கிறது நம்ம போக போகதான் தெரியும். பட் என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய விரிசல்கள் வருவதை அவங்க தவிர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், திமுக தலைமை. இல்லை, இப்போ தோழர் ராமகிருஷ்ணன், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தி விடுதலை சிறுத்தைகள். மற்ற கட்சிகளெல்லாம் இருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு அடுத்த அளவில் நான் விடுதலை சிறுத்தை கட்சிகளை தான் பார்க்க முடியும். வாக்கு வங்கிகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கடந்த காலத்தை போன்றல்ல, பரவலாக அறியப்பட்ட கட்சி. தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும், குறிப்பாக திமுக தான் அவர் இருக்கிறார், முரண்கள் உண்டு. we have some discrepancy இருக்கிறது. இருந்தாலும் கூட இதையெல்லாம் விட சனாதனம் என்பது ஒரு மோசமான தத்துவம். இதை எதிர்ப்பதற்கு நாங்கள் கைகோர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பதாக நான் அவதானிக்கின்றேன். எப்படி பார்க்கிறீர்கள்? அதான் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒத்து போறாங்க. நான் அதை வந்து நான் மறுக்கல. சரி. ஆனா இப்ப வந்து அது மட்டும், ஆனா நீங்க அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல்ல நகர்வுகள் செய்ய போவதில்லை. ஓகே, அதனால மற்ற பல விஷயங்கள வித்தியாசங்கள் வரும் பொழுது, இப்போ நீங்க இந்த சாம்சங் இது வந்துச்சு, அதுல வந்து கொஞ்சம் கடுமையா அவங்க நடந்து கொண்டாங்க. அவங்களுடைய வித்தியாசங்களை வெளிப்படையா காட்டினாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க, போனாங்க. அதெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து இவர்களுடைய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் அவர்கள் தெரிவிப்பதில் ஒன்றும் எங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு, பட் ஆனா கூட்டணி விட்டு விலகாமல் அவங்க அந்த விலகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது திமுக செய்வாங்கன்னு தான் என்னுடைய எண்ணம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரிதான் அவங்க நகர்வாங்கன்னு. அதாவது இந்த கூட்டணி என்பது இப்போ அது வந்து ஒரு டைம் டெஸ்டட் இதுவாயிடுது. ஓகே, இப்ப 2-3 தேர்தல்ல ஜெயிச்சுட்டாங்க. சோ இந்த கூட்டணியை நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, சோ கஷ்டமா நஷ்டமா வச்சு ஓட்டிடணும் அப்படின்னு அவங்க திமுகவினுடைய அணுகுமுறை அப்படிதான் இருக்கும். அதாவது இந்த அதாவது இவன் 2026 தேர்தல் கூட அவங்க அப்படிதான் அவங்க நகர்வுகள் இருக்கும். வித்தியாசங்கள்லாம் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பிசிக்கு அதுக்கு வெளிப்படையா காட்டுவாங்க, போங்க. ஆனா வந்து அவங்கள அப்படியே வெளியில அப்படியே நீங்க போங்க அப்படின்னு அளவுக்கு அவங்க நடந்து கொள்வார்கள். நான் அந்த எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரல. உங்கள் பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்தை நான் முக்கியமாக அதில் அவதானிக்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன், பேசுவோம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர், ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா. சார், இப்போது திமுகவின் மீது பெரிய அதிருப்தி இருக்கிறது. இப்போ தோழர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இளந்தமிழும் சில விஷயங்களை நல்லா படுத்துகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முரண்கள், குறிப்பாக மிகப்பெரிய ஊழல்வாதம், மக்களிடத்திலே அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பென்சி, அது வெளிப்படையாக தெரிகிறது. வெறுப்பு எல்லா மக்களிடத்திலும் பேசும்போது இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். மாற்று முகாம் ஒன்று வலுவாக இல்லையோ என்கின்ற சில கேள்விகளை அவர்கள் வைக்கிறார்கள். கடந்த காலங்களில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வலுவான அதிமுகவுக்கு இப்போது அவர்கள் செல்வதற்கு ஒரு தயக்கமும் இருக்கிறது. இந்த முகாம் இல்லை என்றால் அந்த முகாமில் போய் எதிர்த்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிலையில் இருந்தாலும் கூட சில சங்கடங்களும் சில வலுவற்ற நிலையும் காணப்படுவதாக நான் ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். அதை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? உங்களுடைய சந்தேகம் 100% உண்மை. அதாவது அதற்கு முன்னதாக மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய கொள்கை கூட்டணி, இந்த கூட்டணி நிரந்தர கூட்டணி, லட்சிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் லட்சிய கூட்டணி, நிரந்தர கூட்டணியெல்லாம் எந்த காலத்திலும் எப்போதும் இருந்ததில்லை. இது எப்போவுமே அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அங்கு இருக்கிறவர்கள் ஒரு 3 ஆண்டுகள் அமைதி காத்த காங்கிரஸ் கட்சி, பொது உடைமை கட்சிகள், விசிக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள்
விமர்சனம், அரசுக்கு எதிரான விமர்சன கருத்துக்களை வாழ்வுரிமை கழகம், தமிழக வாழ்வுரிமை கழகம் வந்து விஜய், தமிழக வாழ்வுரிமை கழகம், திரு வேல்முருகன் வாழ்வுரிமை கட்சி, ஆமாம் வாழ்வுரிமை கட்சி, அதுவும் தாவேக்க தான், அதான் டிவிகே. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு எதிர்வினையாற்ற தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. இன்னொன்று, எதிர்வரும் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற மனோபாவம் கூட அந்தக்குள்ள ஒரு அரசல் புரசலாக உருவாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் என்னென்னா, 1980ஆம் ஆண்டே இந்த திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்துக்கு வந்தாங்க. 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரித்ததால் தான் 5 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து இருக்க முடிந்தது. அப்போது ஒரு வாய்ப்பை நழுவ விட்டோம். 80லும் அந்த வாய்ப்பு பறிபோயிடுச்சு, 2006லும் அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டது. எனவே இனி வரும் 2026லாவது 1967 இழந்த அந்த ஆட்சியினுடைய ஒரு பகுதியாவது, ஒரு 4 மந்திரியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மனோபாவம் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மரியாதைக்குரிய திரு செல்வப்பிரந்தை ஆகட்டும், கார்த்தி சிதம்பரம் ஆகட்டும் சொன்னாங்க, காலங்காலமாக நான் இங்கே இன்னொருத்தர் தயவுகளே எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற அந்த பிரச்சாரமும் கூட தொடங்கிடுச்சு. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கிறவர் டெல்லிக்கே கடிதம் எழுதியிருக்கிறார். எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு நிபந்தனையை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அதே போல் கடந்த தேர்தலில் 2021 மாதிரி குறைந்த இடங்களே இல்லாமல் 60க்கும் மேற்பட்ட, ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு கொடுத்த 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கமும் காங்கிரஸ் கட்சியிடம் வந்துருச்சு. இன்றைய தினம் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் உண்மைதான், கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து. விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போனார். இந்த துணை முதலமைச்சர் பிரச்சனை வர்ற பொழுது அந்த வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்கிற மாதிரின்னு ஒரு கருத்தாக்கம் வந்தது. அதில் ஒரு டிஸ்பியூட் இருந்தது. அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க, 6 மாதம் வெளியில் போயிட்டார். ஆனாலும் அது விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருக்கிறவர்கள், அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் அந்த கருத்தாக்கம் என்பது இருக்கிறது. திருமாவளவன் அவரும் கூட எங்களுடைய லட்சியம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான், அது இதற்கு இப்போதைக்கு இல்லை, எப்போது எந்த நேரம் என்பது பின்னர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்களுடைய தொடக்க காலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு அதாவது அந்த அரசியல் பாதை திருடர்கள் பாதை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில், ஆமாம் தொடக்க காலத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. திரும்ப அரசியலுக்கு வருகிற பொழுது அப்போ வந்து தொடக்க காலத்தில் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி ஏழு, திருப்பி அடி, இதுதான் அவங்களுடைய தத்துவமாக, கட்சியினுடைய அடிப்படை தத்துவமாக அரசியலுக்கு வர்றாங்க. ஆனால் காலப்போக்கில் பல தேர்தல்களை எதிர்கொண்டதுக்கு பிறகு இப்போ என்னமாயிடுச்சு, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்து வந்துட்டாங்க. அமைப்பாய் திரண்டுட்டாங்க. இப்போ அங்கீகாரமும் பெற்றுட்டாங்க. ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இனி அதிகாரத்தை வெல்வோம் என்கிற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் நகர தொடங்கி விட்டார்கள்ங்கிறதான் அவங்க வட்டாரத்தில் பேசுகிறது. அண்மையில் பேசிய அந்த கட்சியினுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் வன்னியரசு, இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தொடங்கிய 90கள் தொடங்கி திருமாவளவனுக்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக அவருடைய நிழலாக பயணிக்கிற திரு வன்னியரசு 25 இடங்களில் இந்த முறை நம்ம 2026 போட்டியிடணுங்கிற மாதிரி பேசுகிறார். 6 இடங்களில் தான் 2021 அவங்களுக்கு கிடைத்தது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்பு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது 10-12 தொகுதிகளெல்லாம் பெற்றவர்கள் அவர்கள். அதே போல் இந்த 2021 பாஜக, பாசிச பாஜக, மதவாத பாஜக, அது காலூன்ற விடக்கூடாது என்கிற அந்த ஒரே ஒரு மையப்புள்ளியிலே திமுக அந்த கட்சிகளை எல்லாம் கட்டி போட்டு விட்டது, ஒருங்கிணைத்தது. 6-6-6ன்னு எல்லா கட்சிகளுக்கும், சிபிஎம் 6, மதிமுக கூட்டணின்னு சொல்றது. பாஜகவோடு இணைய முடியாது காங்கிரஸ், முஸ்லீம் அமைப்புகளும் இணையாது, இடதுசாரிகளும் இணையாது,
திருமாவளவன் அந்த கொள்கையில் உதாரணமாக இருக்காரு. இது திமுகவுக்கு பழம் நழுகி பாலால் உழுகிறதா? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒற்றை புள்ளியில் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் இவர்களெல்லாம் கட்டமைத்து கடந்த 7 ஆண்டுகளாக கொண்டு வந்துட்டாங்க. இதுவரையிலும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இதற்கு மாற்றாக 1989 தொடங்கி 89, 96, 91, 2001, 2006ன்னு மாறி மாறி தான் வந்தது. திமுக கூட்டணியில் அணி சேர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே அந்த கட்சியை அமர வைத்து விட்டு 6 மாதம் ஒரு வருடத்தில் அந்த கட்சியினுடைய செயல்பாடு மக்கள் விரோத போக்கை கண்டித்து திமுகவோடு அணி சேர்ந்து அந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய கட்சிகள், தேசிய கட்சியோ மாநில கட்சிகளோ அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துடும். அப்போ அண்ணா திமுக ஆட்சி அமைவதற்கு உதவி செய்துவிட்டு திரும்ப நான் சொன்ன இதே மாதிரி மாறி மாறி தான் வந்தாங்க. இந்த 2019 தேர்தலில் ஏன் அவங்க வர முடியலன்னா இதுதான், பாஜக என்கிற அந்த சக்தியை நுழைவிடக்கூடாது என்பதனால இவர்கள் பேரம் பேசி மாற்று முகாமுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முகாமுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போ அந்த சூழல் மாறிவிட்டது. இதை சரியாக இப்போ விசிகால மார்க்சிய கம்யூனிஸ்ட் இப்போ பேரம் பேசுகிற சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திமுகவோடு பேரம் பேசுவது, அப்படி பேரம் படியவில்லை என்றால் நாங்கள் இன்னொரு முகாமுக்கு போக தயார் என்கிற நிலைப்பாட்டில் சில அரசியல் கட்சிகள் இருக்கும். இதை சரியாக முறையாக பயன்படுத்துவதற்கு ஒரு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு எடப்பாடி கட்டமைத்தால் மட்டுமே தான் இதுல பிரிவு வரும், பிளவு வரும், வருவார்கள். துரைக்கண்ணா, நான் ஒரு பத்திரிகையாளராக கேட்கிறேன், உண்மையிலேயே சொல்றேன், அதிமுக வலுவாக இருந்தால் இந்த கட்சிகள் அனைத்தும் அங்கே போகக்கூடிய சூழலும் இன்றைக்கு வலுவற்ற நிலையில் அவர்கள் தயக்கம் காட்டுவது உண்மைதானா, ஏற்புடையதானா? அதுதான் நான் சொல்றேன். அதாவது காலம் காலமாக இந்த கூட்டணிகள் மாறி மாறி வந்த நிலை மாறி இப்போது வேண்டா வெறுப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இருப்பதற்கு, பயணிப்பதற்கு இது ஒரு பாஜகவிலே அண்ணா திமுக இருந்தது ஒரு தடையாக. ஆனால் இது கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மனவர்த்தம் தான். ஆமா, இப்போது வெளியே வந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பலகீனமான நிலையில் இருப்பதால் அந்த கட்சிகளுக்கு, இந்த கட்சியின் மீது, அண்ணா திமுகவின் மீது நம்பிக்கை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை 2026இல் அண்ணா திமுக பெறும் என்கிற நம்பிக்கை வந்தால் மட்டுமே அவர்கள் இங்கே வருவார்கள். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக தேவை, வலிமையான அண்ணா திமுக தேவை. அப்படி வருகிற பொழுதுதான் கூட்டணியும் வலுவான கூட்டணியாக அமையும். எதிர்வரும் 2026இல் அண்ணா திமுக விரும்புகிறபடி ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பார்வை. தேவப்பிரியன் இருங்க, வர தோழர் ராமகிருஷ்ணன் ஒரு கேள்வி. கடந்த 1972 நாம் தமிழக அரசியலை அவதானித்து பார்க்கிற போது எனக்கு தெரிகிறது 23% விழுக்காடுகளுக்கு மேல் திமுகவிலே இல்லை. 1991இல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வென்ற போது கட்சி பெற்ற வாக்கு 21% மட்டும்தான். அதற்கு பின்பு 96 சில பெற்றார்கள். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் மிக கவனமாக பார்க்கிற போது திமுக 5-7 விழுக்காடு டிக்ளைன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகளில் சிதறல்கள் ஏற்பட்டால் திமுக 40 இடங்களுக்கு மேல் வராது என்பதையும் சில கருத்துகள் வந்திருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு மாற்றாக மற்றொரு கட்சியை அவர்கள் தேடுகிறார்கள், அந்த இடத்திலே பெரிய வேக்குவம் இருக்கிறது என்பதை நான் ஒரு கேள்வியாக வைத்தால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, அதாவது நீங்க 23 நீங்க சொல்ற மாதிரி அந்த 91ல இருந்தது. 91 கரெக்ட், 22, 21 அந்த சதவீதம். ஆனா அது ஒரு அசாதாரண சூழல். ஆனா அதுக்கு பிறகு அவங்க தோற்று போனது அப்புறம் நீங்க 2011 பாருங்க. ஓகே, அப்பவும் அந்த அரௌண்ட் 23, 25. ஆனா 2016க்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன பிறகு திமுகவுக்கு ஒரு வலிமை பெற்று, ஓகே, அந்த ஒரு இந்த கடந்த 8 வருட காலங்கள்ல அவங்க இப்ப கொஞ்சம் பலமா இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க தனிப்பட்ட ரீதியில ஒரு பலமான கட்சினா திமுகவை தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதாவது இதுல நீங்க இது வரும், சேதாரங்கள் வரும், நீங்க கூட்டணி சில மாறினா அதெல்லாம் இருக்கும். பட் நீங்க சொல்ற அளவுக்கு அவங்க அந்த, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அதை, ஏன்னா அவர்கள் 10 வருட காலம் எதிர்கட்சியாக இருந்தார்கள். அதனால அவங்களுக்கு இப்ப இந்த ஆட்சியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளணும், அவங்க கட்சியில இருக்கிற எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அதை எப்படி
சமாளித்து அதை அப்படியே நடத்தின்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி இதுல உன்னிப்பாக இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அதுல அந்த இதுல அவங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு இருக்கு. அதான் அந்த கட்சியினுடைய அணுகுமுறையை நான் சொல்றேன். ஓகே, சோ அதனால நீங்க சொல்லுகின்ற அளவிற்கு ஈவன் ஒருவேளை எல்லாருமே விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, அப்படி ஒரு நிலைமை வருமானு தெரியல. பட் ஒருவேளை வந்தாலும் கூட அவங்க எப்படியாவது சில பேரை எப்படி பிடிச்சு வச்சுப்பாங்க, வேற சில பேரை பிடிச்சு வச்சுப்பாங்க. அதனால என்னை பொறுத்தவரையில் நீங்க சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் அவ்வளவு பலவீனம் ஆகிவிட மாட்டார்கள் என்றுதான் எனக்கு தெரிகிறது. ராமகிருஷ்ணன் சார், கூட்டணி பலம் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். அது மட்டும் நான் சார் இப்போ டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியிலிருந்து 2 பேருக்கான விழுக்காடு 5% குறைந்தது இருக்கிறது. 77 நீங்க பாருங்க, 80, 84 மிக வீரியமாக இருந்தது. 44 இடங்களுக்கு மேல் அவர்கள் செல்லவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக என்று தான் அழைத்தார்கள் 2006 11 வரை. அப்பொழுது அவர்கள் பெற்றது 88 இடங்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது கூட 159 தொகுதியிலும் கூட 125 தொகுதிகளை தான் அவர்களை பெற முடிந்தது. ஆக இந்த கூட்டணிகளில் விரிசல் ஏற்பட்டால், தற்போது நான் கேட்கிறேன், இந்த கூட்டணி பலம் இல்லை என்றால் அதிமுகவோடு 5 முதல் 6% அவர்கள் எப்பொழுதுமே குறைவுதான். அதிமுகவினுடைய பலமில்லாத ஒரு சூழ்நிலை, தற்போதைய தலைமையினுடைய ஒரு டிசபிலிட்டி, இயலாமை, அவர்களுக்கு இந்த விஷயங்களில் மாற்று முகாமிலிருந்து போவதற்கும் வழி இல்லாமல் கூட்டணி பலமாக அமைத்துக் கொள்வதாக அவர்களுக்கு சாத்தியமாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றீர்களா? அதாவது மாட்டு முகாமுக்கு போக முடியாதபடி இருக்காங்களாங்கிறது நான் அதை ஒரேடியா சொல்லிட மாட்டேன். அதாவது இந்த சின்ன கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க இப்போதைக்கு போகாம இருக்கலாம், போகவே மாட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனா ஒரே ஒரு நீங்க இந்த 2016க்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஜெயலலிதா இறந்து போன பிறகு மாற்றம் இருக்கிறது. அந்த அஇஅதிமுகவில் நடந்த சில இதெல்லாம் நகர்வுகள், சில நிகழ்வுகள், அதெல்லாம் அந்த கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு நீங்க அதனால அந்த கட்சியினுடைய பலம் இன்னும் திரும்பி வரல. ஓகே, அதனால இப்ப இவங்க அதை கெட்டிமா பிடிச்சு வச்சுட்டாங்க இவங்களுடைய இடத்த. ஒரே ஒரு இது இப்ப பிசிகே இடதுசாரிகள் கட்சிகள் என்னன்னா, அவர்கள் 2016 தேர்தலில் தனியா போய் ஒரு 6.06% தான் பெற்றார்கள். அதனால அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு பரீட்சார்த்தமா செய்வாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதனால அவங்க ஒருவேளை அஇஅதிமுக சொல்லலாம். பட் அஇஅதிமுகவினுடைய பலம் என்பது கொஞ்சம் 2016க்கு முந்தைய பலம் இல்லை. அதனால அவங்க இன்னும் அதிகப்படுத்தினாதான் இவங்க எல்லாம் வந்தா கூட அது பலனை அளிக்கும் நான் கருதுகிறேன். சரி ராமகிருஷ்ணன் சார், சரியான புள்ளியில நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. 2016க்கு பின்பு அதிமுக பலம் இழந்ததை அவதானித்து இது உறுதியாகத்தான் இதுதான் திமுகவிற்கு பலமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். இந்த கருத்தாக்கத்தில் நம்ம அந்த நிகழ்ச்சியை தொடர போகிறோம். அப்படி இருங்க. நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். ஐயா வாங்க. தேவப்பிரியா சார், இப்போ நம்முடைய பத்திரிகையாளர்கள் இளந்தமிழ் சார் மற்றும் திராவிட இயக்க 3 பேரிடம் சில கருத்துக்களை நம்ம மையப்படுத்தணும். சார், இப்போது தமிழக அரசியலை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று திமுக, அதாவது அரசியலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது? தொடர்ந்து 2வது முறை 1971 தேர்தலுக்கு பிறகு திமுக வென்றதே கிடையாது. இப்போ சட்டசபையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 67 அண்ணாதுரை தலைமையில் வெற்றி பெற்றார்கள். 71 சட்டசபையை கலைத்து இந்திரா காங்கிரஸ் ஆதரவோடு ஜெயிச்சாங்க. அப்பொழுது புரட்சி தலைவரும் அங்கே கூட இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் 72 வந்ததுக்கு பிறகு 2வது முறை திமுக தொடர்ச்சியாக சட்டசபையை வென்றதாக வரலாறு 53 வருடத்தில் கிடையாது. சரியா? அதை முதல்ல இது நம்மை விட திருமாவளவன் மற்றவர்களுக்கு தெரியும். இன்னொன்று, கூட்டணி பலம் எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக இருக்குமான்னு சொன்னால் 96 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 40க்கு 40 எம்பி எலெக்ஷன்லேயும் எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட செல்வி ஒரு மிகப்பெரிய அன்றைய தேதியில் சன் டிவியுடைய பலத்தை வைத்து ஜெயலலிதாவை பற்றி பல விஷயங்கள் பொய்யாக பரப்பி அதை வச்சுக்கிட்டு அவரே பர்கூரில் தூக்கும் அளவிற்கு தோல்வி வந்தது. ஆனால் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய கூட்டணி வச்சப்ப திமுக அதே கூட்டணி இருந்தது. எந்த கூட்டணி? 96 திமுக ப்ளஸ் தமாக என்ற அந்த கூட்டணி தொடர்ந்த பொழுதும் கிட்டத்தட்ட 39 சீட்டில் 31 சீட் என்னமோ அதிமுக பாஜக கூட்டணி வென்றது.
ஸோ ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களில் தொடர்வதால் வெற்றி பெறாது. ஒன்று திருப்பி திருப்பி எல்லாரும் சுட்டி காட்டினாங்க, இந்த கூட்டணிக்கு ஃபல்கரமாக இருப்பது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. சரி, பாஜக எதிர்ப்புங்கிறது இது இவர்கள் ஒட்டி கொள்வதற்கு ஒரு பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க. பாஜகவை மக்கள் மதவாத சக்தியாக பார்க்கல. அதிமுக கூட்டணி சேர்ந்தப்ப அவங்களுக்கு அது கூட்டணி இல்லைன்னா திரு கருணாநிதி 98 வந்து 2004 வரைக்கும் அங்கே தான் கூட்டணி இருந்தாங்க. நேற்றைய தினம் திரு வாஜ்பாயுடைய 100வது பிறந்த நாளில் அவர் வந்து பொதுவானவர்னு சொல்லி திமுக தலைவரும் சொல்லியிருக்கார். ஸோ இது இவர்கள் தோற்கடிப்பதற்காக பயன்படுத்துறது. இரண்டாவதாக இந்த கூட்டணியில் திமுகவுடைய ஒரே கொள்கை நிதியை வச்சு மேனேஜ் பண்ணுறது. ஐ மீன் 2019 தேர்தலில் 25 கோடியை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இன்னொரு கட்சிக்கு 15 கோடியும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது அவர்கள் அறிக்கை கொடுத்ததுனால வெளியில் வந்து. ஸோ நிதியை வைத்து கொண்டு வாங்குறாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா இதில் இந்த 3.5 ஆண்டில் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்தால் மாதம் மாதம் பவர் கட்ட மின்சாரத்தை எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா மிச்சமாகும்னாங்க. இந்த 3.5 வருடங்களில் 4 முறை மின்சார விலை உயர்ந்து. அதைத்தான் நான் திமுக எதிர்ப்புனா ஆன்டி இன்கம்பன்ஸ்னு ஒரு பேக்கேஜாவே போட்டேன். இல்ல தனித்தனியா பேசாம ஒரே பேக்கேஜா போட்டேன். மக்களுக்கு சார் இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு அதை ஒண்ணு சொல்றாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை குறைந்தபட்சம் 2000 ரூபாய் மின்சார கட்டணம் அதிகமாகிறது. பால் விலை எக்ஸப்டிங் நீல கலர் அந்த ஒரு பாக்கெட்டை தவிர பச்சையும் மற்றவையும் ஏற்றப்பட்டுள்ளது. தயிர், வெண்ணெய் எல்லாமே ஏற்றிருக்காங்க. அடுத்ததாக இது வீட்டு வரி ஏற்றிருக்காங்க. வீட்டுக்கு நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டையோ இதையோ ஒரு இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா சென்ற முறை ஆனதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ மக்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் முன்னை விட அதிக மடங்கு செலவு செய்கிறாங்க. அதனால மக்கள். தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி. இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு இடம், பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கப்படுகிறதா? என்ன கேள்வி? பார்க்கப்படுகிறது. இல்ல பறக்கப்படுகிறதா? நீங்க பரப்பட சொல்லுங்க, கேளுங்க. இப்போ 15% எனக்கு கொடுத்தா நான் உடனே திமுகவோட வந்துருவேன்னு அன்புமணி சொல்றாரு. நல்லா கவனிங்க. அதிமுகவினுடைய தலைமை பாஜகவை சேர்ப்பதாக என்ன நடக்கிறதோ அது முட்டு முரலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் குதிரையிலே பந்தயம் கட்டுவதான். ஆனால் தற்போது அவதானிக்கின்ற போது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சியாகவே இன்னும் இருக்கிறதா? இல்ல, பாஜக தீண்டத்தகாத கட்சி என்பது என்னைக்குமே இல்லை. அரசியல் கட்சிகள் அப்படி பார்க்க இல்ல நான் கூட்டணி சேர்ந்தா அது நல்ல கட்சி. அதிமுக 98 போய் கூட்டணி சேர்ந்தார்கள். 5க்கு 4 சீட் அவர்களே வென்றார்கள். பாஜகவும் அதிமுகவும் அந்த இதில் 31 சீட்டு வென்றார்கள் அந்த கூட்டணியில். 98 திருப்பி ஒரு கூட்டணி மாற்றம் நடந்தப்போ 99 நடந்தப்போ திமுக போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு 6 வருடம் மந்திரி சபையில் அனுபவித்திருக்காங்க. முரசொலி மாறன் இருந்தார். அவருடைய இது இல்லாமல் அவர் உடல்நிலை இல்லாது இருந்த பொழுது கூட அமைச்சராக தொடர்ந்து 6 கோடி ரூபாய் என்னமோ அவருக்காக மத்திய அரசு கட்டியதுன்னு பிரிந்த பிறகு கருணாநிதி அவர்களே அதை சுட்டி காட்டியிருக்காங்க. வேற யாரும். அதாவது பண்டார பிரதேசிகள் என்று சொன்ன ஓராண்டில் திமுக இருக்கிற இடத்தில் மதவாதம் தலைகாட்ட முடியாது என்று சொன்னார். குஜராத்தில் படுகொலை நடக்கின்ற போது அடுத்த மாநிலத்தில் உள்ள விவகாரத்தில் தான் நாங்கள் தலையிட மாட்டான்றாரு. சொல்ற ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு வாஜ்பாய் ஏன் புகழ்றாங்கன்னா அது ஒரு காரணம் இல்லை சார். அதே குஜராத் பிரச்சனை வந்த பொழுது அன்னைக்கு கூட்டணியிலிருந்து விலகி போனவர்களும் உண்டு வடக்கிலிருந்து. ஆனால் இவர் ஒட்டிக்கிட்டு பதவியை அனுபவிச்சார். கடைசி 6 மாதம் இருக்கிறப்ப அது கூட அவருக்கு முரசொலி மாறன் இடத்திற்கு தன்னுடைய வாரிசான மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒருவருக்கு மந்திரி பதவி கேபினெட் கொடுங்கன்னு கேட்டார். தயாநிதி மாறனுக்கு சீட்டு கேட்டார். அது கொடுக்கவில்லை என்றுதான் கூட்டணியிலிருந்து வந்தார். இந்து பத்திரிகையில் எழுதியது. மன்னர் பரம்பரை அதுதானேங்க. இதுல என்ன சந்தேகம்? கிட்டத்தட்ட அவர் ஒரு இல்ல இந்த மன்னர் பரம்பரைன்னு வைக்கிறீங்களா? முகமது பின் சல்மான், இந்த முகமது பின் சல்மானுடைய குடும்பம் தான் மன்னர் பரம்பரை. சவுதி அரேபியாவில் எல்லா இடங்களும், ஜோர்டானில் அதே மாதிரி. இப்பொழுது இந்த மன்னர் பரம்பரையினுடைய அழுத்தங்களும் இப்போ திரு வேல்முருகன்லாம் சொல்றாங்க, பிச்சைக்காரர்களாக 2000 ரூபா போடுற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு வெறுப்பான வார்த்தைகள் வருகின்றது. வேற வழி இல்லாமல் தான் இது மாதிரியாக அவர்கள் தொடர்கிறார்கள். இல்லை சார், எனக்கு ஒரு வருத்தம். இந்த ஏதாவது கூட்டணி என்பது தேர்தல் வரைக்கும் தான் இருக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு நீங்களும் எதிர்க்கட்சியாக மக்களுக்காக குரல் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் இப்பொழுது தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொல்றாங்களே தவிர இந்த இதில் உட்காந்து என்னது ஒரு கட்டி முடித்த ஒரு அணை 3 மாதத்தில் அடித்து கொண்டு செல்லப்பட்டது அவங்க ஏரியாவில் தான், அதே மாவட்டத்தில் கடலூரில், அதை பற்றி பேசலை. 68
பேர் இது கள்ளச்சாராயம் விற்று குடித்து இறந்தார்கள். அதுக்கு முன்னாடி நாள் முந்தைய வருடம் 22 பேர் செத்து போனாங்க. இதை பற்றி எல்லாம் குரல் கொடுக்கல. ஐயா சொன்னாங்க அடங்கமறு அத்துமீறின்னு கொள்கையை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு மறுநாள் வந்து சந்திப்பார்னு அவங்க பரப்புறாங்க. நீங்களும் சந்திக்கணும்னா ஃபோன் பண்ணிட்டு சொல்லிப்போம். ஆனால் இவரை சம்மன் செய்து விட்டு திமுக ஐடி விங் பறப்பது நாளை என்னை வந்து விசிக தலைவர் சந்திப்பார்னு அங்கே வந்துட்டு மது ஒழிப்பு போயிட்டு மாநில அரசின் கீழ் இருக்கிற மது ஒழிப்பை எடுத்து மத்திய அரசு பண்ணணும்னு தீர்மானம் போடுறாங்க. இது வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னா மக்கள் பாஜக எதிர்ப்பு இல்லை. ஆனால் நான் கேட்ட கேள்வி பத்திரிகையாளரா பாஜக தீண்டத்தகாத கட்சியாக பரப்பப்படுகிறது. ஏன்னா இந்த ஒண்ணுமே இல்லைங்க. 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2016, 21 அசெம்பிளி தேர்தல் எடுத்துக்கிட்டால் வென்ற கட்சிக்கும் தோற்ற கட்சிக்கும் கூட்டணிக்கும் இடையே 4 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 3% தான், 1.5% தான். அதற்காக சில விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. 2016 மக்கள் நல கூட்டணின்னு வந்தது. அதை பற்றி திருமாவளவன் சமீபத்தில் கருணாநிதி ஐயா சொல்லிதான் நாங்க போய் சேர்ந்தேன்னு ஒரு பேச்சுல சொல்லி அது பேசுவோம். அது இப்ப உள்ள விஷயம் பேசுவோம். இளந்தமிழ் சார் வணக்கம் சார். இப்போ அதிமுகவின் சார்பில் உங்களோடு கேட்கின்றேன். தற்போது அதிமுக பலமிழந்ததால் தான் ஒரு பெரும் இடைவெளி இருக்கிறது தலைமை பொறுப்பில் அப்படின்ட்டு தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நியூட்ரல் ஃபேஸ்லேருந்து அவருடைய பவுலிங் இருக்கிறதா பார்க்குறேன். ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவர் ஒரு வேகப்பந்து வேட்சாளராக அந்த பத்திரிகையாளர் நான் பார்க்கவில்லை, ஒரு ஹூக்லி பவுலராகவும் பார்க்குறேன். ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மிஸ்டர் ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. அவர் சொல்வது வந்து மிக சரியான ஒரு கூற்று சார். என்ன கேட்டீங்கன்னா, எப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பின்னடைவுல அல்லது தலைவர்கள் மறைந்த நேரம், கட்சிகள் பிளவுபட்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் அவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலை இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் திமுக ஒரு முழுமையாக 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை செலுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அது பூரா வந்து அப்போதெல்லாம் கழகம் பிளவுபட்டிருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அண்ணா அவருடைய காலத்துக்கு பிறகு 72க்கு முன்னால் 70லயோ 71லயோ தேர்தல் வந்த பொழுது, முன்னக்கூட்டிய தேர்தல் நடத்தின போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பது மரியாதைக்குரிய அண்ணன் துரைக்கருணா அவர்கள் அதை வந்து உறுதிப்படுத்துவாங்க. கண்டிப்பா. அதன் பிறகு எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டிருக்கும் போதுதான் திமுகவுக்கு இந்த ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இது வந்து தேர்தல் வாக்குப்பதிவுல இருக்கக்கூடிய சதவிகித கணக்கை பார்த்தாலே மிகச் சரியாக தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் இப்பொழுது 2016க்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவு என்பது ஒரு தொடர்ந்து நீண்ட காலம் இதே போல் தொடர்வது கழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு எப்போதும் அணியமாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உகந்தது அல்ல என்பதைத்தான் அரசியல் பார்வையாளர்களும் கழகத்தின் பொதுச் செயலாளர் இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் இதையே தான் சொல்றாங்க. ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், அந்த ஒருங்கிணைப்பை நான் சாதித்து காட்டுவேன், 2026 அம்மா அவர்களுடைய ஆட்சி அமைத்தே தீருவேன் என்று அவர்கள் மிக உறுதியாக சொல்லி இருப்பது நமக்கு பல்வேறு நல்ல சமிக்கைகளை நமக்கு தருது. கண்டிப்பா. சோ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது வந்து சரியான ஒரு கருத்து தான். ஏற்கனவே வரலாற்றில் இருக்கக்கூடிய பதிவை தான் அவர் வந்து தன்னுடைய பாணியில சொல்லி இருக்கிறார். இப்ப தொடர்ந்து நீங்க வரக்கூடிய தேர்தல்ல திமுகவினுடைய கூடாரம் காலியாகுமாங்கிறது நம்மளுடைய தலைப்பு. இப்ப நான் முதல்ல குறிப்பிட்ட போது தமிழர் வாழ்வுரிமை கட்சியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவர்கள் அந்த கேள்விக்குறியாக நான் நிறுத்தினேன். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தை அவர்களும் நாங்கள் ஏன் ஆட்சிகளை பங்கு கேட்க கூடாது, நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்போம் என்று வெவ்வேறு சமயங்கள்ல வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் ஓரிரு நாட்கள்ல அகில இந்திய தலைமையில இருந்து ஆட்களை அனுப்பிச்சு அவங்க ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்தின பிறகு கொஞ்சம் அதுல ஒரு பூசி மெழுகுனாப்புல ஒரு செய்தியை அவர்கள் பேசுவார்கள். இதை பார்த்துட்டு வர்றோம். அப்ப அந்த கட்சியிலையும் கேள்விக்குறி இருக்கிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக
கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி, நிரந்தர கூட்டணி என்று ரொம்ப டால் கிளைம்ஸ் வைக்கக்கூடிய இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி டால் கிளைம்ஸ் வைக்கிறதுனாலதான் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை வெளியே சொல்லுகின்ற போதும் அது முதலமைச்சருடைய அந்த கூற்றுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இல்லை. அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி வீக்கா இருக்கு இந்த கூட்டணி என்பதை உறுதியாக வெளிக்காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நம்ம வந்து நேற்று முன்தினம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு நீண்ட நெடிய பேட்டி, அதாவது கீழ்வெண்மணியில நடந்த அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவர் சொல்லக்கூடிய நேரத்துல மிக கடுமையாக திராவிட மாடல் என்று அன்றாடம் விளம்பரம் செய்து பீற்றிக் கொள்ளக்கூடிய இந்த விளம்பர அரசினுடைய திமுக மு.க. ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சுக்கு நூறாக தகர்த்தெறிகிற மாதிரி பல்வேறு கிளைம்ஸ் அவர் சொல்லியிருக்கார். இந்த விவாதத்தில் நீங்க உங்களுடைய கருத்து? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரத்தன்மையோட களம் இறங்கியிருக்கிறாங்க. 1977, 80, 84 இந்த 3 சட்டப்பேரவை பொது தேர்தல்களிலும் ஒரு மகத்தான வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு தொடர் வெற்றியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அதைத் தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்கினார். 2011, 2016, 2016 மீண்டும் ஒரு வெற்றியை பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையிலும் பெறவில்லை. எனவேதான் இந்த முறை எப்படியாவது 7வது முறை ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு களம் இறங்கியிருக்கிறார். ஒரு அமைச்சர் சொல்றார் 234 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு. வெற்றி பெறுவோம் சொல்லல, கைப்பற்றுவோம். ஆக கைப்பற்றுவதற்கான களப்பணியில் அவர்கள் இறங்கிட்டாங்க. அதாவது வார்த்தை கடினமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா. அப்போ அதற்கான முயற்சியில் இறங்கி தான் 234 தொகுதிகளிலுமே அவங்க பொறுப்பாளர்களை நியமித்துறாங்க. இதை தாண்டி மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் கண்காணிப்பில் சில தொகுதிகள் என்று களமாடுகிறார்கள். கூட்டணி கட்சிகள் தொடர்வார்கள் என்கிற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும், கூட்டணியிலிருந்து யார் வெளியேறினாலும் கூட பரவாயில்லை, தொகுதிகளை கைப்பற்றி விடுவோம் என்று அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். நம்ம திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை பார்க்கிற பொழுது 1957, 62, 67, 71 இந்த தேர்தல்களில் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பதும் அவருடைய செல்வாக்கு என்பதும் திமுகவை வெற்றி பாதைக்கு படிப்படியாக அழைத்து சென்றது. அதுதான் வரலாறு. 67 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றி பெற்றவுடனே மாணவர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று வந்தவர்களை, இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையிலே போய் படுத்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர்களை சந்தித்து மாலை அணிவித்து விட்டு நன்றி தெரிவித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக பெரும் தூணாக இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ இந்த நிலை என்பது மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடுவோம் என்கிற நம்பிக்கையில் பயணப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டில் தொடருவதற்கு, நம்பிக்கை வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாக இருக்கிறது. இதுதான் அவங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதுதான் ஒரு பெரிய இடம். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக வலிமை மிக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் வலிமை மிக்கது. தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், இருக்கிற கட்டமைப்பு எல்லாவற்றிலுமே ஆக சிறந்த, வாக்கு சதவீதத்திலும் உயர்ந்ததாக இருந்தது. மரியாதைக்குரிய நண்பர் ராமகிருஷ்ணன் சொன்னார்ல, இவருடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகுதான் அது அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட இந்த பிளவுகள், பிரிவுகள், மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள், இதனால் பலகீனப்பட்டு இருக்கிற இந்த சூழல் என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை முற்றும் முழுவதுமாக உணர்ந்து இன்றைக்கு அதிமுகவின் ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு, மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி விலகிச் சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், மனமாச்சரியத்தோடு ஒதுங்கி இருப்பவர்கள், இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினால் மட்டுமே பிரிந்து கிடக்கிற, இங்கிருந்து விலகிச் சென்ற கூட்டணி கட்சிகளும்
இங்கே வருவார்கள். சரி. அப்படி வருகின்ற பொழுதுதான் சரி. அது வெற்றிக்கான ஒரு அணியாக அமையும். இதை உணர்வார்களாங்கிறத நம்ம பார்க்கணும். இருங்க இளந்தமிழ் சார், இப்போ ராமகிருஷ்ணன் சார் வரேன். இளந்தமிழ் ராமகிருஷ்ணன் டைம் இருக்கு வரேன். இளந்தமிழ், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது, திருப்பி திருப்பி அதிமுகவினுடைய பலவீனமே பேசப்படுகிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க ஐயா? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சந்தித்து கொடுக்கக்கூடிய இந்த பின்னடைவு சிக்கல்கள் என்பதுதான் வெளிப்படையான காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் புரியல, மற்ற எல்லோருக்கும் புரிகிறது. இது கட்சி ஒருங்கிணைக்கப்படாவிட்டால் கட்சியினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதற்கான முயற்சிகளை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக நேர்த்தியாக எடுத்து வருகிறார்கள். விரைவில் நல்ல செய்தி வரும். இது ஒன்று. இப்ப திமுகவினுடைய இந்த கலகலத்து போயிருக்கக்கூடிய கூட்டணி பத்தி சொல்லும் போது முக்கியமான ஒரு விஷயமா நான் திரு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நேற்று அந்த பேட்டியை நான் குறிப்பிட விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரின் சமூக நீதியை பேசக்கூடிய இந்த கட்சியின் ஆட்சியில தான் சாதிய கொடுமைகள், அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். சாதிய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, சாதிய அமைப்புகளினுடைய அணி சேர்க்கையும் சாதிய உணர்வும் ஊட்டி வளர்க்கப்படுகிறது. நீங்க திரும்ப அந்த அவருடைய பேட்டியை போட்டு பார்த்துக்கலாம். பெண் அடிமைத்தனம் கொடி கட்டி பறக்கிறது. ஒரு அண்மை ஆய்வு குழந்தை திருமணம் தமிழ்நாட்டில தான் அதிகமாக நடக்கிறது என்று திரு பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். பெரியாரின் கொள்கை சார்ந்த இந்த சிக்கலை தீராது மட்டுமல்ல, அதிகரிக்குது. இந்த நிலைமை ஏற்படுவது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறதுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்பேற்பட்ட பின்னணியில பாத்தீங்கன்னா, அந்த கீழ்வெண்மணி காலத்துல பெரியாருடைய இயக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கம் தான் இந்த தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை நடத்தியது. அதுல பெரியார் பெயரை சொல்லி, அண்ணாவின் பெயரை சொல்லி இயக்கம் நடத்தி, கட்சி நடத்தி, இன்றைக்கு விளம்பரப்படுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியை கூட்டணியில எப்படி விமர்சிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த அண்ணாவின் பெயரால் இருக்கிற பல்கலைக்கழகத்துல இன்றைக்கு ஒரு மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமை, அதுல கைதா இருக்கிறவர் ஒரு திமுக காரர், இன்னொருவர் தலைமறைவாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, அது யார் அவரை காப்பாற்றுவதற்கு திமுக பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. எனவே இப்படி கூட்டணியில மட்டும் இல்லாமல் ஆட்சி செல்லுகின்ற அந்த திறனும் இல்லாமல் திமுக தத்தளித்து நிற்கிறது என்பது 2026 தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு நல்ல பாடம் கொடுக்க போகிறார்கள். திமுகவிற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னதை போல அம்மா அவர்களுடைய ஆட்சியை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 2026 அமைத்தே தீர்வார்கள். சுருக்கம், அதாவது 2-3 விஷயங்கள் பார்க்கணும். திமுக வந்தாலே ஊழல் அதிகமாகும்னு தெரியும். ஊழலில் சிக்கி பல மாதங்கள் ஜெயிலில் இருந்தவர் வெளியில் வந்தால் திராவிட மாடல் தியாகம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. அவர் ஏன் எப்படி அமைச்சராக்கினீர்கள்னு உச்சநீதிமன்றம் கேட்டது. இதை தாண்டி சென்ற வாரம் உச்சநீதிமன்றம் நாளைய தினம் தமிழகத்தின் உள்துறை செயலாளர் பதில் கொடுக்க வேண்டும். 41 கேஸ் டைரி ஒரிஜினல் ஃபைல்ஸ் 41 போலீஸ் ஸ்டேஷனில் சிலை கடத்தல் வழக்கில் தொலைந்து போனதற்கு தமிழக உள்துறை செயலாளர் பதில் கொடுக்க வேண்டும். 30ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கும்பகோணத்தில் உள்ள நீர்நிலைகள் பாதுகாப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம். இதற்கு எந்த ஒரு மீடியாவிலும் இவை கவர் செய்யப்படவில்லை. உங்களுக்கு ஊழல் வழக்குகள் ஒரு பக்கம் தமிழக நிதியமைச்சர் மேல் இருக்கிறது, அது ஆல்ரெடி இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல் நெருங்குகிறது, இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. இவை எல்லாம் திமுக 11 அமைச்சர்கள் இவர்கள் நான் இதுவரை கூறியது போல 2வது முறை அவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை. ஆனால் அதிமுக பலம் இழந்து எடப்பாடி தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக பிரிந்து போனதை சேர்க்கவில்லை. 1989 அதிமுக பிரிந்ததால் தோற்றவுடன் ஜானகி அம்மையார் மீண்டும் அதிமுகவை இணைப்பதற்காக அரசியலிருந்து ஒதுங்கினார். அதுபோல செய்துவிட்டு எம்ஜிஆர் ஃபார்முலா என்று போட்டு பிஜேபியோடு இணைந்தால் கண்டிப்பாக 234 200க்கும் அதிகமாக அதிமுக பாஜக கூட்டணி வரும். பிஜேபியோடு இணைந்தவரை நீங்கள் 21 தேர்தலில் 1.5-3 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிக்கவில்லை. 10 ஆண்டு தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி ஆட்சி பண்ணா எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். சிறப்பு. உங்க ஜனநாயக களம், யாரும் எல்லா கருத்தையும் வைக்கலாம்.
ஒரு 10 வினாடி ஒரே ஆ, ஒரு சொல்லிடுறேன். சரி வா. இன்றைக்கு அரசின் மீது விமர்சிக்கிற கூட்டணி கட்சிகளை சரி. எப்படி இவர்கள் கையாளுகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கணும். இவர் லட்சிய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுகிற அதே நேரத்தில் திமுக தயவில் வெற்றி பெற்றுவிட்டு திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறவர்களை விரட்டி அடியுங்கள்னு திமுக செயற்குழு கூட்டத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். இதுதான் அவங்களுக்குள்ள லட்சிய கூட்டணி, உறவு கூட்டணி. தோழர், உங்கள்கிட்ட பால நான் உங்க கையில கொடுத்துறேன். ராமகிருஷ்ணன் சார், நீங்களே. அதாவது ஹிந்து பத்திரிகையிலே வந்ததுன்னு சொல்றாரு தேவப்பிரியா. அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் வந்ததா தெரியல. என்னைக்கு டேட் கொஞ்சம் சொன்னாங்க. இல்ல அது எந்த டேட் நீங்க நான் எடுத்து அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்புறேன், ஐயா கிட்ட அனுப்புறேன், தருகிறேன். எனக்கு அனுப்பும்போது நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு அவர். ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார், நிறைய கருத்து. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நீங்க இந்த 5 லட்சம் 3 லட்சம் ஓட்டு எல்லாம் வித்தியாசம் இல்லை. ஓகே, நம்ம உங்களுக்கு அதாவது நீங்க திமுக அதிமுக வித்தியாசம் 21 லட்சம் 2021. ஓகே, சோ 21 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருந்திருக்கு. நீங்க அது மாதிரி இருந்திருக்கு. ஒரு 1.74 crore அவங்க வாங்குறாங்க டிஎம்கே, இவங்க 1.53 crore 54 வச்சுக்கலாம், உங்களுக்கு சந்தோஷம் தான். இதுதான் இது வித்தியாசம் வைடு. ஓகே, இது நீங்க இன்னும் அதாவது இது ஒரு இதுவோட நேரோ பண்ணி செஞ்சிட முடியுமாங்கிறதுல எனக்கு அதனாலதான் சொல்றது 2016க்கு பிறகு அஇஅதிமுகவுடைய பலம் ஒரு வீழ்ச்சி இருக்குது. இது 2வது பாயிண்ட். 3வது, இப்போ உங்களுக்கு யாரோட கூட்டு சேர்ந்தா அவங்களுக்கு அது பலனா இருக்க போறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இதுதான். இதுவே அது அஇஅதிமுக அதை பத்தி இது பண்ணுவாங்க. பட் பாஜகவோடு அவங்களுக்கு நீங்க 2021 தேர்தலே கூட எடுத்துட்டீங்கன்னா சராசரியா ஒரு சட்டமன்ற தொகுதியில 85 ஓட்டு இவங்க வாங்குறாங்க. யாரு? அஇஅதிமுக வாங்குது. பாஜக பெற்றது 65 ஓட்டு தான். பாஜக 21 இடமா நிக்கிறாங்க. அதனால இது என்னன்னா, அப்ப இப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அந்த வாக்கு வித்தியாசம் நல்லா தெரியாது ஒரு கூட்டணிக்குள்ளேயே. சோ உங்களுக்கு இதுதான் சூழல். ஓகே, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அதெல்லாம் இருக்கு. பட் பாயிண்ட் இஸ் அஇஅதிமுகவுக்கு ரொம்ப சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்கள் உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு. அதை அவங்க அதை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படணும். கரெக்ட். ரொம்ப சிறப்பு. ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவை பற்றி வச்சுருந்தாங்க. சவால்கள் இருக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார். அது உள்ளிருப்பவர்களை இணைப்பது என்பதுதான், அது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையில் நான் புரிந்து கொள்கிறேன். தோழர் ராமகிருஷ்ணன், நான் உங்களுக்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள், மரியாதைக்குரிய துரை கர்ணா, நம்முடைய தேவப்பிரியா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.